வணக்கம். போஸ்ட் செட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூரில் மழைக்காலங்களில் தரைப்பாலம் தொடர்ந்து சேதமடைவதாக தகவல். அரசு அதிகாரிகள் பாலத்தை தற்காலிகமாக மட்டுமே சீரமைப்பதாக புகார். ஆண்டிப்பட்டியில் பூ பொட்டு வைத்து மாணவிகள் அரசு பள்ளிக்கு வர தடை விதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. ஆசிரியர்கள் போலீசாரிடம் பெற்றோர்கள் கடும் வாக்குவாதம். கனமழையால் நெல்லை மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கடலூரில் கனமழையால் 90% அழுகிய மணிலா பயிர்கள். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. திருப்போரூர் கந்தசாமி கோயில் உண்டியலில் ஐபோனை தவறவிட்ட பக்தர். ஐபோன் முருகனுக்கே சொந்தமானது என்று கோயில் ஊழியர்கள் தெரிவித்ததால் பக்தர் ஏமாற்றம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்து வெள்ளடை. நீர்நிலைக்கு அருகே நிலத்தை வாங்கியதால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் குடியிருப்பு வாசிகள். இனி விரிவான செய்திகள். திருவள்ளூரில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் வெள்ளம் வரும்போது தரைப்பாலம் தொடர்ந்து சேதமடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியில் கூவம் ஆற்றின் குறுக்கே சத்தரை கண்டிகை தரைப்பாலம் அமைந்துள்ளது. இம்மாத தொடக்கத்தில் கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தரைப்பாலத்தின் ஒரு பகுதி முழுவதுமாக சேதமடைந்தது. தற்போது நீர்வரத்து சீராகியுள்ள நிலையில் தரைப்பாலம் சேதமடைந்ததால் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மழைக்காலங்களில் சத்தரை கண்டிகை தரைப்பாலம் சேதமடைவது தொடர்கதையாக உள்ளது கூறப்படுகிறது. 10 ஆண்டுகளாக அரசு அதிகாரிகள் பாலத்தை தற்காலிகமாக மட்டுமே சீரமைத்து வருவதாக கூறும் அப்பகுதி மக்கள் மேம்பாலம் அமைத்து தருமாறு வலியுறுத்தியுள்ளனர். இது எப்போ ஒரு 10 வருஷமாக இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கூல் போகிற பசங்க போக முடியல. இது மாதிரி கொண்டஞ்சேரிலேருந்து சத்திரத்தோப்பு வரையும் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குது. இந்த மேம்பாலம் தரப்பாலமாக இருக்குது. இது எங்களுக்கு இது கொஞ்சம் இதுவாக கட்டி கொடுக்கணும் பசங்க போகிறதுக்கு. நாங்கள் எங்களுக்கு பால் வாங்க வசதியும் இருக்க மாட்டேங்குது. எந்த வசதி இல்லை. அந்த பக்கம் போயிட்டு போனால் எந்த வசதி இல்லை. கொண்டஞ்சேரி சுற்றின்னு தான் வரணும். நாங்கள் 10 கிலோமீட்டர் இருக்கோம். அப்படி சுற்றிக்கின்னு பேரம்பாக்கு சுற்றிக்கின்னு அப்படி இப்படி வரணும். இது எத்தனையோ வாட்டி சொல்லி எல்லாம் கேட்டுன்னு போயிருக்காங்க. இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆண்டிப்பட்டியில் பூ பொட்டு வைத்துக் கொண்டு அரசு பள்ளிக்கு வரக்கூடாது என்று மாணவிகளிடம் தலைமை ஆசிரியர் கூறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஏத்தக்கோவில் சாலையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வரும் நிலையில் ஜெயசிலி என்பவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் ஜெயசிலி பூ மற்றும் பொட்டு வைக்கக்கூடாது என்றும் கொலுசு அணியக்கூடாது என்றும் மாணவிகளிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கு வந்து ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணப்பாறை அருகே குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பழைய மில் காலனியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக அப்பகுதியில் குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் உசிலம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் இருந்தும் அதனை வழங்காமல் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து அங்கு வந்த ஊராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார்
குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்ட நிலையில் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆப்ரேட்டர் போட கேட்டாக்க எனக்கு என்னென்னமோ காரணம் சொல்றாப்ல முடிஞ்ச எங்க வேணாலும் சொல்லிக்கங்கிறாங்க. அதனால இப்ப வெளி தண்ணி உப்பு தண்ணி வந்து இப்ப 20 நாள் ஆகுது. நாங்க எங்க போகிறோம் தண்ணிக்கு? ஒரு கோட்டர்ஸ்குள்ள இருக்கிறோம். நாங்க எங்க போய் தண்ணி எடுக்க முடியும்? அதனால எங்களுக்கு தண்ணி வரணும், டெய்லி எங்களுக்கு தண்ணி வரணும். அதே சமயத்துல இந்த தண்ணியை நம்பி வெளியே போக முடியல. ஏன்னாக்கா நைட்டு போடுறாப்புல, சாயந்தரம் போடுறாப்புல, காலையில போடுறாப்புல, 3 நாள் வேலைக்கு போயிட்டு அப்போ திறந்து விடுறாப்புல. தண்ணி பூரா வேஸ்டா போகுது. அதனால எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது. எங்களுக்கு ரெகுலரா தண்ணி. கனமழையால் மணிலா பயிர்கள் அழுகியதால் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெருந்துறை, பெரிய கோட்டிமுளை, சிறிய கோட்டிமுளை, ஓட்டிமேடு, சிறுவரப்பூர், பெருவரப்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் பல ஆயிரம் ஏக்கரில் மணிலா விவசாயம் நடைபெற்று வருகிறது. அண்மையில் பெய்த கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியது. பல நாட்களாக மழைநீர் வடியாததால் 90% மணிலா பயிர்கள் அழுகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என கூறும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு வேளாண் துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே பக்தர்கள் உண்டிகளில் தவறவிட்ட ஐபோன் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தம் என தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள கந்தசாமி கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இக்கோயிலுக்கு கடந்த அக்டோபர் மாதம் சென்ற தினேஷ் என்ற இளைஞர் காணிக்கை செலுத்த முயன்றபோது தனது ஐபோனை உண்டிகளில் தவறவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் செல்போனை மீட்டு தரக்கோரி கோவில் நிர்வாகத்திடமும் இந்து சமய அறநிலையத்துறையிடமும் புகார் அளித்தார். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு பிறகு திருப்போரூர் கந்தசாமி கோவிலில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. அப்போது உண்டியலில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐபோன் மீட்கப்பட்டது. இருப்பினும் கோயில் ஊழியர்கள், அறநிலையத்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்தால் மட்டுமே செல்போனை ஒப்படைப்போம் என்று கூறினர். டேட்டா கேப் பண்ண நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை போட்டிங்கன்னா டேட்டா கேப்லேயே ஒரு திறந்தது தானே. ராணிப்பேட்டையில் அங்கன்வாடி மையம் இல்லாததால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மருதாலம் அருகே ஒழுகூரில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 50 குழந்தைகள் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் படித்து வருகின்றனர். காலை மாலை ஆகிய 2 வேளைகளில் குழந்தைகளை அழைத்துச் செல்ல வேண்டியுள்ளதால் பெற்றோர்களின் வேலை பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் சில பெற்றோர்கள் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்பவில்லை என தெரிகிறது. குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதால் ஒழுகூரில் அங்கன்வாடி மையம் அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒவ்வொரு ஊராட்சியில் இதுவரை எங்களுக்கு எந்த வசதியும் செய்து தரவில்லை. மெயினாக பாலவடி வேணும் எங்களுக்கு. பசங்க ஒழுகூர் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் ஒழுகூர் கிட்டுன்னு போகிறோம். அப்படி இல்லைன்னா மருதாளத்துக்கு கூட்டின்னு போகிறோம். எங்களுக்கு போதிய வசதி இல்லாதனால 2 பேருமே வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் நிலைக்கும். அப்படி ஒன்று விட்டு ஒன்று போயிட்டோம்னா பசங்களை இட்டுன்னு போய் இங்கேருந்து 12 மணி வரையும் எங்களால் உட்காந்து இட்டுன்னு வர முடியல. அதனால் எங்களுக்கு வேலை கெட்டு போகுது. பசங்களுடைய ஃபியூச்சர் வாழ்வாதாரமும் கெட்டு போகுது. எங்கள் குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணும்னு நினச்சேன்னா எங்களுக்கு உடனடியாக பால்வாடி தேவை. அங்கன்வாடி மையம் தயவுசெய்து அமைத்து தரும்படி அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையில் மணிமுத்தாறு என்ற இடத்தில் இந்த அணை அமைந்துள்ளது. 1958ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மணிமுத்தாறு அணையில் 118 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இந்த நிலையில் நெல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 12ஆம் தேதி முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்து 350 கனஅடியாக உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ள நிலையில் விரைவில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
101 அடி நீளத்திற்கு பிரம்மாண்ட சிக்கன் டிக்காவை சமைத்து தனியார் கேட்டரிங் கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி திருவண்ணாமலையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் இந்த சாதனையை படைத்துள்ளனர். முன்னதாக சமையலுக்காக செங்கலை கொண்டு 30 அடி நீளத்திற்கு பிரம்மாண்ட அடுப்பு தயார் செய்யப்பட்டது. மாணவர்கள் இரும்பு கம்பியில் மசாலா கலந்த கோழி இறைச்சிகளை பொருத்தி வேக வைத்தனர். இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மேசையில் 101 அடி நீளத்திற்கு சிக்கன் டிக்கா காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த சாதனை கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் அருகே தரைப்பாலத்தை சீரமைக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கண்டராம்பட்டு சாராயமேடு கிராமத்தை இணைக்கும் தரைப்பாலம் உள்ளது. பெஞ்சல் புயலின் போது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இந்த தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நகரங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் தரைப்பாலம் பல நாட்களாக சீரமைக்கப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் கடலூர் திருக்கோவிலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டனர். ஓரிரு நாட்களில் தரைப்பாலம் சீரமைக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சங்கராபுரம் அருகே பொதுமக்கள் செல்லும் பாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட கம்பி வேலி மாலை முரசு செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டு உருதுபள்ளி தெருவில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதி மக்கள் சென்று வருவதற்கு ஏதுவாக பேரூராட்சி நிர்வாகம் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்தது. இந்த சாலையை ஆக்கிரமித்து முருகன் என்பவர் கம்பி வேலி அமைத்தார். இதனால் உருதுபள்ளி தெரு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வந்தனர். இச்சம்பவம் குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் தமிழ்நாடு 360 நிகழ்ச்சியில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து முருகன் தானாக முன்வந்து சிமெண்ட் சாலையில் அமைக்கப்பட்ட கம்பி வேலியை அகற்றினார். வழித்தடம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மாலை முரசு டிவியில் பேட்டி கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நாங்களே வழித்தடம் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்றவர் வழித்தடம் விட்டுட்டார். இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. முருகனுக்கும் மிக்க நன்றி, மாலை முரசு டிவிக்கும் மிக்க நன்றி. ஃபோஸ்டர் ZGS வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடக் கோரி அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 48 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி மக்கள் சந்திப்பு எனும் பேரணியை தொடங்கியுள்ளனர். நேற்று தொடங்கிய இப்பேரணி நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்யும் வரை தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்பது என்கிற எங்கள் சங்கத்தினுடைய முடிவின் அடிப்படையில் முதல் கட்டமாக இந்த நடைபயணத்தை 3 நாட்கள் மேலூர் பகுதியிலே நடத்த இருக்கிறோம். சுமார் 50 கிராமங்களை 18க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை சந்தித்து மேலூர் நகரத்தில் வருகிற 22ஆம் தேதி மாலை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டத்தோடு எங்களுடைய நடைபயணம் நிறைவு பெற இருக்கிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சாலையோரத்தில் பாக்கு கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. சிங்கிபுரம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பாக்கு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளிடமிருந்து பாக்குகளை கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் அதனை பதப்படுத்தி பிற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் பாக்குகளில் இருந்து உரித்து எடுக்கப்படும் தோல் சிங்கிபுரம் திம்மநாயக்கன்பட்டி சாலையில் கொட்டப்படுகிறது.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். அரசு பேருந்து ஒன்று 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தருமபுரியில் இருந்து ஒசூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஜக்கசமுத்திரம் அருகே என்ஜின் கோளாறு காரணமாக இப்பேருந்து நடுவழியில் நின்றது. ஓட்டுநரின் முயற்சியால் இயக்கப்பட்ட பேருந்து ராயக்கோட்டை அருகே மீண்டும் பழுதானது. இதைத் தொடர்ந்து நடு ரோடில் நின்ற அரசு பேருந்தை பயணிகள் ஒன்று சேர்ந்து தள்ளி ஓரம் கட்டினர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் கால்நடை சந்தையில் ஆடு விற்பனை அமோகமாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை தோறும் வள்ளியூரில் ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நெருங்கும் நிலையில் ஆடு விற்பனை அதிகரித்து வருகிறது. வெள்ளாடு, செம்மறி ஆடு போன்றவை விற்பனைக்கு வந்த நிலையில் அதனை வாங்குவதற்கு வெளியூர்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் வந்திருந்தனர். ஒரு ஆடு 6000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. இன்று ஒரு நாள் மட்டும் வார சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் அலிநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சடையாண்டி கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் ஏற்பாட்டின் பேரில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 21ஆம் ஆண்டாக நடந்த இந்த விளக்கு பூஜையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்தனர். முன்னதாக ஐயப்பனுக்கும் 18ஆம் படிக்கும் தீபாராதனை காட்டி பூஜைகள் நடத்தப்பட்டது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதங்களில் பூக்கும் இந்த பூ மிகவும் சிறப்பு வாய்ந்தது. என்னதான் ரோஜா, மல்லி, கனகாபரம் போன்ற தலையில் சூடும் பூக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் டிசம்பர் பூக்கள் கண்களை வெகுவாக கவரும். அந்த வகையில் கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள மரங்களில் டிசம்பர் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. வெள்ளை, மஞ்சள், நீலம் உள்ளிட்ட விதவிதமான வண்ணங்களில் பூத்திருக்கும் இந்த டிசம்பர் பூக்களை அப்பகுதியில் செல்வோர் ரசித்து செல்ஃபி எடுத்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி 1330 திருக்குறளை கொண்டு திருவள்ளுவரின் உருவத்தை வரைந்து வியக்க வைத்துள்ளார். மேல்கலவாய் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பிரதிஷா என்பவர் பெஞ்சல் புயலால் பள்ளி விடுமுறையில் வீட்டில் இருந்தபோது திருவள்ளுவரின் உருவத்தை வரைந்து பழகியுள்ளார். இந்த நிலையில் இதையே சாதனையாக்க முயற்சித்த மாணவி வள்ளுவரை எழுதிய 1330 திருக்குறளை ஒரு வெள்ளை சாட்டில் சிறிதளவு எழுதி திருவள்ளுவர் உருவத்தையே வரைந்தார். பெரம்பலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இளம் வாக்காளர்களை அதிகரிப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. 18 வயது நிரம்பிய இளைஞர்களும் கல்லூரி மாணவ மாணவிகளும் வாக்காளர் பட்டியலில் சேர்வதன் முக்கியத்துவம் குறித்து இந்நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணையத்தின் லோகோ வடிவிலும் உதவி எண்ணான 1950 வடிவிலும் நின்று மாணவ மாணவியினர் கவனத்தை ஈர்த்தனர்.